ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கேன். பாபாவோட இதே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறேன். எதிர்கால ராஜ்ய சிம்மாசனமும் கிடைக்க போகுது. டபுள் குஷியா இருக்கேன். சரி, நல்ல புருஷார்த்தம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா, தைரியத்தின் ஒரு அடி வைங்க. அப்பா 1000 மடங்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு. அதான் புருஷார்த்தம் நல்லா பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்ப 13/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய அனைத்து காரியமும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும், புகழ் எவ்வாறு வெளிப்படும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஞான பலத்தோடு யோக பலமும் சேரும் போது எல்லா காரியமும் தானாகவே நடப்பதற்கு தயாராகும். யோகம் என்பது மிகவும் ரகசியமானது. இதன் மூலம் நீங்கள் உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க. யோகத்துல இருந்து புரிய வைத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் தானாகவே உங்கள் செய்தியை வெளியிடுவாங்க. செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். இதன் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. செய்தித்தாள்ல கூட நீங்க புகழடைய போறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப நீங்க ஞானத்தை என்ன செய்யணும், எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு கருவியா இருக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. ஆமா, ஏன்னா ஞான பலத்தோடு யோக பலமும் சேரும் போதுதான் எல்லா காரியமும் தானாகவே நடக்கும் அப்படின்னு இருக்காரு பாபா. இது பத்தி பிரீஃபாவும் பேசி அதான் ஞானமும் யோகமும் 2 சிறகுகள் சொல்லுவார் இல்லையா. இதன் அடிப்படையில தான் நீங்க வெளிப்பட போறீங்க அப்படின்னு. செய்தித்தாளை பத்தி கொஞ்சம் பிரீஃபாவும் உள்ள பேசியிருக்காங்க பாபா. அப்புறமா பார்க்கலாம். ரக்ஷா பந்தன் பண்டிகை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன, குழந்தைங்களுக்கு ரக்ஷா பந்தி புரிய வச்சிருக்கோம். ஏன்னா இப்போது அருகாமையில வருது. குழந்தைங்க ராக்கி அணிவிக்க செல்றாங்க. இப்போது எந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குதோ அதனை விழாவாக கொண்டாடுறாங்க. இது குழந்தைங்களுக்கு தெரியும். அதாவது இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த வாக்குறுதி கடிதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு நிறைய பெயர் கொடுத்தாங்க. இதுதான் தூய்மையின் அடையாளம். அனைவருக்கும் சொல்ல வேண்டி இருக்குது, தூய்மை ஆவதற்கு ராக்கி அணிவீங்கள் என்று. இதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. தூய்மையான உலகம் சத்யுகம் ஆதியில் தான் இருக்கும். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துலதான் ராக்கி பண்டிகை ஆரம்பமாகுது. பக்தி ஆரம்பமான போது ராக்கி கொண்டாடப்பட்டது. இதைதான் அனாதி பண்டிகைன்னு சொல்லப்படுது. அதுவும் எப்போது ஆரம்பமானது, பக்தி மார்க்கத்திலிருந்து. ஏன்னா சத்யுகத்துல இந்த மாதிரியான பண்டிகையே இல்ல. இவை இங்குதான் நடக்குது. அனைத்து விழாக்களும் சங்கம யுகத்தில் நடக்குது. அதுவே மீண்டும் பக்தி மார்க்கத்துல ஆரம்பமாகுது. சத்யுகத்துல எந்த பண்டிகையுமே இல்ல. தீபமாலா அங்க இருக்குமா, தீபாவளிய சொல்றாங்க பாபா. ஏன்னா நீங்க கேட்கலாம், இல்ல அதுவும் இங்குதான் கொண்டாடுறாங்க, அங்கே நடக்காது. எதை இங்கு கொண்டாடுறாங்களோ அதனை அங்கே கொண்டாட முடியாது. இவை அனைத்துமே கலியுகத்தின் பண்டிகைகள். ரக்ஷாபந்தன் கொண்டாடுறாங்க, ராக்கி ஏன் கொண்டாடுகிறார்கள் என எப்படி அறிவீர்கள்? நீங்கள் அனைவருக்குமே ராக்கி அணிவிக்கிறீர்கள். தூய்மை ஆகுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தூய்மை ஆகுங்கன்னு சொல்லி அணிவிக்கிறோமா. ஏன்னா இப்போது தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. திரிமூர்த்தி சித்திரத்திலும் எழுதப்பட்டிருக்குது. தூய்மையான உலகம் பிரம்மா மூலமாக ஆகுது. எனவே தூய்மை ஆவதற்காக ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறாங்க பாபா. ரக்ஷாபந்தனை பத்தி விளக்கமா சொல்லிருக்காங்க. ஆமா, ரக்ஷாபந்தன் இந்த சங்கம யுகத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகையா இருக்குது. அது உண்மையான விஷயமா இப்ப நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தூய்மை ஆகுங்கள் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்கு ராக்கி கட்டுறோம். நம்ம முதல்ல நமக்கு நாமளே கட்டிக்கிறோம். தூய்மையாகணும், கூடவே அடுத்தவங்களையும் தூய்மையாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரக்ஷை கட்டுறோம். அதத்தான் இங்க இப்படி உண்மையான விஷயமா தந்தை இப்படி உங்களுக்கு அணிவிக்கிறார். முதல்ல தந்தை தான் நமக்கு அனுபவிக்கிறார் தூய்மையாகுங்கள் அப்படின்னு. அதத்தான் சொல்றாங்க. இங்க சங்கம யுகத்துல இப்படி நீங்க ஒரிஜினலா கொண்டாடுறீங்க. அது பக்தி மார்க்கத்துல இருந்து இப்படி பக்தி மார்க்கத்துல கொண்டாடப்படுது. அதனாலதான் இது அனாதி பண்டிகைன்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. சங்கம யுகத்துல கொண்டாடுறது அது துவாபர யுகத்துல இருந்து வெளிப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியுகம் திரேதா யுகத்துல இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கிடையாது அப்படிங்கறது புரிய வைக்கிறாரு.
தீபாவளி கூட இந்த சமயத்துக்கான பண்டிகையா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அதுவும் கூட துவாபர யுகத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. சத்தியுக திரேதாயுகத்துல எல்லாம் பண்டிகை கொண்டாடுறதுக்கான எந்த அவசியமும் இல்லைங்கிறத சொல்றான். பண்டிகை கிடையாதுங்கிறாரு பாபா. ஆமா, சங்கம யுகத்துல ரொம்ப அதிகமான பண்டிகை இத வச்சுதான் துவாபர யுகத்திலயும் நடக்குது அப்படின்றாங்க பாபா. ஆமா, நிஜம் இங்க இருக்கு. ஆனா இதனுடைய நிழல் வந்து அங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்றேன். ஆமா. பாரத கண்டத்தை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பக்தியை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பகவான் தான் அவரே முழு உலகத்தையும் நீர்விகாரி ஆக்குறாரு. பாரதம் நீர்விகாரியாக இருந்த போது முழு உலகமும் நீர்விகாரியாக இருந்தது. பாரதம் நீர்விகாரியாக ஆவதன் மூலம் முழு உலகமும் நீர்விகாரி ஆகுது. பாரதத்தை உலகம் என்று சொல்வதில்லை. பாரதம் உலகின் ஒரு கண்டமாக இருக்குது. குழந்தைங்க இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. புதிய உலகத்துல ஒரு பாரத கண்டம் தான் இருந்தது. பாரத கண்டம் அவசியம் மனிதர்கள் கூட இருந்திருப்பாங்க. பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது அப்படிங்கிறாங்க பாபா. பாரதம் ஒண்ணுதான் சத்திய கண்டமா இருந்தது, மத்த எந்த கண்டமும் இல்லைன்றத சொல்றாங்க அப்பா. அப்ப முழுமையான ஒரு தூய்மையான ஒரு பாரதம் இந்த உலகத்திலேயே இங்க பாரதத்துல மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. தூய்மையான தேவதைகள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்கப்பா. ஏன்னா வந்து புண்ணிய பூமியும் பாரதம் தானே. எல்லாரும் அது தெரியாமலே ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம பாரதத்தை நோக்கி தானே ஆன்மீக இதுக்காக தேடலுக்காக வர்றாங்க. அது வந்து ஆன்மீக தேடலுக்காக வந்தாங்க, இங்க இருக்க செல்வத்துக்காக வந்தாங்க. அதான் எல்லாமே இங்கதான். ஏன்னா பாரதத்தை தான் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க பெரிய செல்வம் தான் அப்படின்னு. அதனாலதான் அந்த இவர் இருக்கார் இல்லையா, ஒரு மாலுமி இருந்தார் இல்லையா, மாலுமி அவர் பேர் என்னன்னு கூட ஞாபகம், வாஸ்கோடகாமா, ஆமா, கொலம்பஸ், அவங்க எல்லாம் இந்தியாவை தேடிதான் முதல்ல வந்தாங்க. அங்க யூரோப் கண்ட்ரில இருந்து ஃபர்ஸ்ட் இந்தியா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொலம்பஸ் வந்தார் ஃபர்ஸ்ட். அவரு இங்கிட்டு கிழக்கு பக்கமா வர்றதுக்கு பதிலா மேற்கு பக்கமா போனதுனாலதான் அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. கொலம்பஸ் ஆமா இந்தியாவை தேடிதான் வந்தாரு கொலம்பஸ். ஆனா அவர் வெஸ்ட் சைடு போனதுனால அவங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்னு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு கூட அவங்க என்ன பேர் வச்சிருக்காருன்னா ரெட் இண்டியன்ஸ் தான் பேர் வச்சிருக்காரு. கொலம்பஸ் கண்டுபிடிச்ச இடம் இருக்கு பாத்தீங்களா அமெரிக்கா, அங்க வாழ்ந்த மனிதர்கள் பூரா சென் இந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு அங்கேயே பேர் வச்சிருக்காரு. அப்ப இந்தியாவை தேடிதான் அவர் வந்திருக்காரு. ஆனா அவர் வேற திசையில போனதுனால அவர் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா பெரிய செல்வந்த நாடுன்னு எப்ப அவர் வாஸ்கோடகாமா 1800 கண்டுபிடிச்சாரு அமெரிக்கா எங்க இருக்குது அப்படின்னு. அப்பயே தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே இதுதான் செல்வந்த நாடுன்னு சொர்க்க பூமி அப்படின்னு அந்த காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய கௌரவம். பகவான் அவதரிச்ச பூமியும் இதுதான். ஆமா. நெக்ஸ்ட், உண்மையான கும்பமேளா எது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எல்லாருமே அழைக்கிறாங்களாம் பரமபிதா, ஹே பரமபிதா பரமாத்மா. அவ்வாறு சொல்லியும் கூட பரமபிதா என்பது புத்தியில வரவே இல்லை. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக பரமபிதா பரமாத்மா வந்திருக்காருன்னு. ஆத்மா பரமாத்மாவை பிரிந்திருந்தது. இந்த சந்திப்பு இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் ஏற்படுது. இதைதான் கும்பமேளான்னு சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு ஒரு முறைதான் ஏற்படுது. தண்ணீர்ல வந்து ஸ்நானம் செய்யும் மேளா அநேக முறை கொண்டாடி வந்தீங்க. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். சங்கமத்தை கூட கும்பம்னு சொல்லப்படுது. 3 நதிகள் நடைமுறையில இல்ல. தண்ணீர் நதியானது ரகசியமாக எப்படி இருக்க முடியும்? தந்தை சொல்றாரு, உங்களுடைய இந்த கீதை ரகசியமானதாக புரிய வைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க பாபா. அது வந்து ரகசியம் கிடையாது எல்லாரும். அது 3 நதிகள் என்ன நதிகள் தெரியுமா? இதான் யமுனை, சரஸ்வதி. ஆமா, கங்கை, யமுனை, சரஸ்வதி. 3 கங்கை, பிரம்மபுத்திரா இல்ல, சரஸ்வதி. கங்கை, யமுனா, சரஸ்வதி. அப்படி ஒரு சீரியல் கூட இருக்கு தெரியுமா, கங்கா யமுனா சரஸ்வதினு ஒரு சீரியல் இருந்துச்சு. அதுதான் அந்த 3 நதிகளும் சேர்ற இடம் தான் சங்கமம்னு சொல்றது.
3 நதிகளும் சங்கமிக்கிற இடம் தான் சங்கமம், அப்படின்னா சேர்ற இடம். ஆனா அங்க 2 நதி தான் சேர்றது, கங்கை யமுனை மட்டும்தான் சேர்றது மாதிரி இருக்கும். இந்த சரஸ்வதிங்கிற ஒரு நதி அங்க இருக்காது. என்னன்னு அவங்க கிட்ட கேட்டோம்னா அது குப்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அது பாதாளத்துக்கு அடியில போய் எங்கேயோ போய் சேருமா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களாம். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இந்த கீதை தான் மறைமுகமா இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லி புரிய வைக்கிறார். என் சரஸ்வதி, ஆனா நம்ம அம்மா கூட குப்தமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்பா, குப்த நதி சரஸ்வதி அப்படின்னு. அதெல்லாம் இந்த சங்கம யுகத்தின் விஷயமா இருக்குது. ஆனா 3வது நதியெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்கிறாரு அப்பா. பாதாள சரஸ்வதி, அதுக்கு பேரு கூட பாதாள சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சரஸ்வதி அங்க சேர்றது மாதிரி இருக்காது. அதுதான் என்ன சொல்ல வந்தீங்க சிஸ்டர்? அதான் அது வெளிப்படையா இருக்குது. எல்லாரும் தண்ணியில குளிக்கிறது கொள்றது, நம்ம ஞானம் ரகசியமா இருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. கீதை தான் இங்க மறைமுகமா இருக்குது அப்படிங்கறது சொல்றேன். நெக்ஸ்ட், உலக அரசாட்சி ஆட்டம் பாட்டம் எதுவும் இல்லாமல் எவ்வாறு அடைகிறோம் என பாபா கேக்குறாங்க. உலக அரசாட்சி, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீங்க யோக பலத்தினால உலக அரசாட்சி அடைகிறீங்க. இதுல ஆட்டம் பாட்டம் எதுவுமே இல்ல. அந்த பக்தி மார்க்கம் முழு அரைக்கல்பமும் நடக்குது. மேலும் இந்த ஞானம் ஒரு பிறவிக்கு நடக்குது. பிறகு 2 யுகம் ஞானத்தின் பிராப்தி இருக்குது. ஞானம் இருப்பதில்லை. பக்தி என்பது துவாபர கலியுகத்துல நடக்குது. ஞானம் ஒரு முறை மட்டுமே கிடைக்குது. அதன் பிராப்தி 21 பிறவிக்கு தொடருது. இப்போது உங்களுடைய கண்கள் திறந்து விட்டது. இதற்கு முன் அஞ்ஞான துக்கத்துல இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க யோக பலத்தினாலதான் ராஜ்யத்தை அடையிறீங்களே வர, நீங்க யாரையும் சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சு ஜெயிச்சு அப்படி ஒண்ணும் ஆடம்பரமா ராஜ்யத்தை அடையல, அப்படி கொண்டாட்டம்லாம் இங்க இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. இங்க யோக பலத்தின் மூலமா உங்களுடைய பாவ கர்மங்களை அழிச்சு புண்ணிய கணக்கை அதிகமா சேமிச்சு நீங்க அங்க வாழ்றதுக்கு தகுதியுடையவராகி அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு முழுமையான தகுதியுடையவரா ஆகுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்குது. யோகத்தின் மூலமா தான் அடையிறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றேன். இங்க ஹிம்சைக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. அஹிம்சை வழியில அந்த ராஜ்யத்தை நீங்க அடையிறீங்க அப்படின்னு சொல்றேன். யோக பலமும் ஞான பலத்தின் மூலமும் கிடைக்குது. நெக்ஸ்ட், எதன் மூலமாக அவப்பெயர் ஏற்பட்டது, அதன் மூலமாகவே புகழ் ஏற்படும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கு மிகவும் செய்யறாங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரின் பக்கம் செல்ல கடினமா இருக்குது. அதனால இப்ப ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுனா கஷ்டமா இருக்குல்ல. அதனால செய்தித்தாள்கள் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுச்சா முன்னாடி. இப்ப இவர்கள் வசப்படுத்துகிறார்கள், வீடு வாசலை விட வைக்கிறாங்க, சகோதரன் சகோதரி ஆக்குறாங்க ஏன்னா ஆரம்பத்துல செய்தி பரவுனுச்சாம். செய்தித்தாள் மூலம் குழப்பம் ஏற்பட்டது. இப்போது ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க முடியாது. பிறகு உங்களுக்கு செய்தித்தாள் காரியத்தில் பயன்படும். செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள என்ன செய்வது, என்ன சிந்தனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா. பத்திரிகையாளர்களுக்கு எப்படி புரிய வச்சு செய்தியை போடலாம். ஆமா, அங்க பத்திரிகையாளருக்கு ஒருத்தருக்கு புரிய வச்சுட்டா போதும் இல்லையா. அவங்க பாபா குழந்தை ஆயிட்டா அவங்க எப்பவுமே அந்த செய்தி விஷயத்துல நமக்குன்னு ஒரு பேஜ் ஒதுக்கி எழுதுவாங்க இல்லையா. அப்படி சொல்றாரு. முதல்ல மீடியா விங்ஸ் கூட இருக்கு தெரியுமா உங்களுக்கு, பிரம்மகுமாரிஸ்ல. அப்படிப்பட்ட விங்ஸ் சர்வீஸ் எல்லாம் செய்யறாங்க. அதான் சொல்றாங்க அப்பா, எப்படி உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறது அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே உங்களை நிந்தனை செஞ்செல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. என்ன சொன்னாரப்பா, கணவன் மனைவி பிரதர் சிஸ்டர்ஸ்னு ஆக்கிடுறாங்க, வசியப்படுத்துறாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் இப்படி எல்லாம் உங்களை நிந்தனை செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள மாத்துங்க, அவங்கதான் உங்களை புகழ்ந்து எழுதக்கூடியவங்க அப்படிங்கறது சொல்றாருப்பா. ஆமா, ஏன்னா இப்ப பேருக்கு இது நியூஸ்ல உங்களை புகழ்ந்து போடுறதுக்கான இதுவும் வந்துரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், சத்யுகத்தில் யாருக்கு பட்டாபிஷேகம் மிகவும் கோலாகலமாக நடக்கும்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறகு அவசியம் சிம்மாசனத்துல அமருவார். பட்டாபிஷேகம் ஒரு பொழுதும் காட்டுவதில்லை. சத்யுக ஆரம்பத்துல லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க.
அவர்களுக்கு பட்டாபிஷேகமும் நடந்திருக்கும். இளவரசரின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. பிறகு எங்கே பட்டாபிஷேகம்? அங்கு சத்யுகத்துல தீபாவளி அன்று மிகவும் கோலமாக பட்டாபிஷேகம் நடக்கும். சங்கம யுகத்துல எந்த விஷயம் உள்ளதோ அங்கு இல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இங்குதான் ஏற்படும். ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இங்குதான் ஏற்படும். தீபம் ஏற்றப்படுது இல்லையா அந்த சொல்றாங்க பாபா. அங்கே தீபாவளி கொண்டாடுவதில்லை. அங்கே ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்பட்டிருக்கும். அங்கு பட்டாபிஷேகம் கொண்டாடப்படும். தீபாவளி கொண்டாடப்படுறதில்ல. எதுவரை ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்படவில்லையோ அதுவரை வீடு திரும்ப முடியாது அப்படிங்கிறாரு பாபா. ஆமா, இங்க கிருஷ்ணர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை இளவரசர்னு சொல்றாங்க. என்ன அதே கூட கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம்லாம் இங்க காமிக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க இங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா லட்சுமி நாராயணனுக்கு அங்க சத்தியுகத்துல பட்டாபிஷேகம் நடக்குது அப்படிங்கறத சொல்லி புரியுது. அப்பதான் அவங்க லட்சுமி நாராயணன் சொல்லப்படுறாங்க. கிருஷ்ணன் ராதை தான் அங்க லட்சுமி நாராயணா பட்டம் சூட்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அங்க இயல்பாவே ஆத்ம ஒளி ஏற்றப்பட்டிருக்கும். அங்க தீபாவளி கொண்டாட வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. இது சங்கம யுகத்தின் விஷயமா இருக்குது. இங்கதான் வீடுதோறும் எல்லாருக்கும் ஆத்ம ஜோதியை ஏற்ற வேண்டியது இருக்குது. அதனால சங்கம யுக நேரம் தான் தீபாவளி கொண்டாட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாருப்பா. அங்க இயல்பாவே ஆத்ம ஒளி ஏற்றப்பட்டிருக்கும் சத்தியுக திரேதாயுகத்துல அப்படிங்கிறார். இங்க விளக்கேத்தி வைக்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் தீபம் ஏத்துறாங்கல்ல, அந்த மாதிரி தீபாவளிக்கு வெயிட் பண்றாங்க. அங்க ஆத்மாவே ஒளிச்சுட தீபம் ஏற்றப்பட்டுதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்மளதான் அப்பா சொல்றாரு, ஆத்ம ஜோதி ஏற்றி வைக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆத்மா ஞானத்தை கொடுக்குறோம் இல்லையா, நீங்க ஆத்மாங்கிற ஒளி ஏற்றி இருக்கும் இல்லையா. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்துதானே அவங்களுக்கு சொல்றோம் ஆத்ம ஒளியே நீங்களும் ஆத்மா ஞானத்தை நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தான் போய் ஒரு விளக்குல தீபம் இருக்குது, அது இன்னொரு விளக்குக்கும் கொண்டுட்டு போய் வச்சோம்னா அதுவும் தீபம் எரியும் இல்லையா, தீபம் பிடிக்கலையா, தீ பிடிக்கும் இல்லையா, அதை சொல்றாங்க. இதையும் சொல்லிருக்காங்க பாபா. அங்க சத்யுகத்துல இயல்பாவே ஆத்மா தீபம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. இங்க ஒவ்வொரு வீட்லயும் வெளிச்சம் தீபாவளி அன்னைக்கு வெளிச்சம் ஏத்துறாங்கல்ல, தீபம் ஏத்துறாங்கல்ல, அத சொல்லிருக்காரு பாபா. அத சொல்லிருக்காரு. அங்க இயல்பாவே அங்க ஆத்மா தீபம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், செய்தித்தாளில் ஞானத்தின் விஷயங்களை பிரச்சுரம் செய்ய எந்த பழத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இப்போது அனைவருமே தூய்மையின்றி இருக்காங்க. அவர்களை தூய்மையாக்குவதற்காக சிந்தனை செய்யணும். குழந்தைகள் பெரிய பெரிய மனிதர்களிடம் யோசித்து செல்றாங்க. குழந்தைகளின் அவப்பெயர் செய்தித்தாள்கள் மூலமாக ஏற்பட்டது. பிறகு பெருமையும் இதன் மூலம் ஏற்படும். சிறிது பணம் கொடுத்தால் நன்றாக போடுவாங்க. இப்போது நீங்கள் பணம் எவ்வளவு காலம் தருவீங்க? பணம் தருவது கூட லஞ்சமாகும், விதிமுறை அற்றதாகும். இன்றைய காலத்துல லஞ்சம் இல்லாமல் காரியம் நடக்கிறதே இல்ல. நீங்களும் லஞ்சம் கொடுக்குறீங்க, அவர்களும் லஞ்சம் கொடுக்கறாங்க அப்படின்னா இருவரும் ஒரே மாதிரி ஆகிடுவீங்க. உங்களுடையது யோக பலத்திற்கான விஷயம் ஆகும். நீங்கள் யார் மூலமாவது காரியத்தை செய்விக்கணும். அந்த அளவு யோக பலம் வேண்டும். பூம் பூம் என்று ஞானத்தை ஊத வேண்டும். ஞானத்தின் சக்தி உங்களிடத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப இந்த உலகத்துல காசு கொடுத்தா கூட சேவை செய்யறதுக்கு, நம்மளை பத்தி புகழ்ந்து பேசி புகழ்ந்து எழுதுறதுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க. கொஞ்சம் காசு கொடுத்தா போதும்ல, பத்திரிகையாளர்கள் வாங்கிக்கிட்டு நம்மளை பத்தி புகழ்ந்து போடுங்க அப்படின்னா புகழ்ந்தெல்லாம் போடுறாங்க. இப்படித்தானே அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கட்சியை வலிமையாக்குறதுக்கு இந்த மாதிரி காரியம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களே, அதை சொல்றாரு. காசு கொடுத்தா எதனாலும் செய்வாங்க. நீங்களும் உங்களை பத்தி காசு கொடுத்து எங்களை பத்தி புகழ்ந்து எழுதுங்க அப்படின்னு எல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பாவ கணக்குல செய்யணும்னு சொன்னார் இல்லையா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? யோக பலத்தின் மூலமா அடுத்தவங்கள ஞானத்துக்கு கொண்டுட்டு அவங்களுக்கு பூம் பூம் செய்யணும். இந்த குழந்தை காதுக்குள்ள வந்துச்சுன்னா, பக்கத்துல வந்துச்சுன்னா சத்தம் போட்டுட்டே இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஞானத்தின் பூம் பூம் செஞ்சு அவங்கள ஞானத்துக்கு கொண்டுட்டு அவங்க மூலமா காரியங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் சரியான விதிமுறை. இப்படி காசு கொடுத்து குறுக்கு வழியில போய் நீங்க பேர் அடையணும் புகழ் அடையணும்னா நினைச்சு செய்யக்கூடாது ஒரு காரியத்தை. அதெல்லாம்
தப்புன்றத சொல்றாரப்பா. ஆமா. நெக்ஸ்ட் பிரதர், புதியவர்களுக்கு பாபாவின் ஞானத்தை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, இந்த சித்திரங்கள்ல ஞானம் இருக்குது, யோகம் ரகசியமாக இருக்குது. எல்லையற்ற பிராப்தி அடையறதுக்காக தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்யணும். அவர் ரகசியமாக இருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகுறீங்க. எங்கேயும் அமர்ந்து கொண்டு நீங்கள் நினைவு செய்ய முடியும். இங்கு மட்டும் அமர்ந்து கொண்டு யோகம் செய்யறதில்ல. ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் சகஜமானது. 7 நாட்கள் மட்டும் பாடமுறை எடுத்துக்கொண்டால் போதும், வேறு எதுவும் அவசியம் இல்லை. பிறகு நீங்கள் சென்று மற்றவர்களுக்கு சமமாக ஆக்குங்க. தந்தை ஞானத்தின் அமைதியின் கடலாக இருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் முக்கியமானது. இதன் மூலம் அமைதிக்கான பிராப்தியை அடைந்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. நினைவும் மிகவும் சூட்சுமமா இருக்கு. நினைவு சூட்சுமமா இருக்குங்கிறாரு பாபா. ஓகே ஓகே. இப்ப ஞானமும் சூட்சமமா இருக்குது. ஞானமும் ஞான கடல் ஞானம் கொடுக்கிறாரு. நீங்களும் மாஸ்டர் ஞான கடலா ஆகுறீங்க. கூடவே தந்தை அமைதி கடலாவும் இருக்காரு. அந்த ஞானத்தின் மூலமா நீங்க யோகா செய்யறதுனால அமைதி உங்களுக்கு அனுபவமாகுது. அப்ப நினைவின் மூலமா உங்களுக்கு அமைதி பிராப்தி ஆகுது. அதான் நினைவு சூட்சமமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்களும் அமைதியா இருந்து மற்றவர்களையும் அமைதியாக்கி முழு உலகத்தையும் அமைதியாக்குறீங்க. எல்லாமே இந்த யோக பலத்தின் காரியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சைலன்ஸ் சக்தி தான், சயின்ஸ் சக்தியை விட சைலன்ஸ் சக்தி தான் மிக உயர்ந்ததுன்னு சொல்லுவார் இல்லையா? அவங்க கிட்ட விஞ்ஞானத்தின் அறிவு இருக்கு, விஞ்ஞானத்தின் சக்தி இருக்குதுன்னா உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்பாரு. சைலன்ஸ் சக்தி இருக்குது. அமைதி பலத்தால அமைதி நிறைந்த உலகத்தை ஸ்தாபனம் செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நினைவு இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா? அதான் சொல்றாரு அப்பா இங்க. நெக்ஸ்ட் பிரதர், யார் அருகில் இருந்தாலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, குழந்தைங்க நீங்க வெளியே சுற்றி வாருங்க, தந்தையை நினைவு செய்யுங்க, தூய்மையாகணும், தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும், எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. காமம் கூட பெரிய அவகுணமாகும். தந்தை சொல்றாரு, இப்போது நீங்கள் தூய்மையை இழக்காதீங்க. மனைவி எதிரில் இருந்தாலும் கூட நீங்கள் பார்த்தும் பார்க்காம இருங்க. தன்னைத்தான் ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறார் பாபா. கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லலாம்ப்பா. பக்கத்துல இருந்தாலும் தூய்மையா வாழுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா 2 பேருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள். அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி இந்த மாதிரி தவறான பார்வையில காமத்தின் உணர்வுகள்லாம் தூண்டப்படுதுன்னா அப்ப நீங்க பாவ கர்மம் செய்திடுவீங்க. அதனால மனைவிய பார்த்தாலும் அவங்கள ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் 2 பேருமே சகோதரர்கள். உங்களுக்கு ஒரே உறவு பரமாத்மா தான். பரமாத்மா உங்க 2 பேருக்குமே தந்தையா இருக்காரு. அப்ப உங்க 2 பேருக்குள்ள இந்த மாதிரி காமத்தின் உணர்வு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறார். அப்ப ஆத்மா பார்வைய ஆத்மாங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வைய முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. தந்தையும் குழந்தைகளும் யார் என பாபா கேக்குறாங்க. என்ன ஆன்சர்? நாங்கள் எங்களது தந்தையை நினைவு செய்கிறோம். அவர் ஞான கடலாக இருக்கிறார். உங்களையும் தன்னை போல ஆக்குகிறார். ஆக நீங்களும் ஞான கடல் ஆகுறீங்க. இதில் குழப்பமடைய கூடாது. அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். பரந்தாமத்தில் இருக்கிறதுனால பரம் என்று அழைக்கப்படுகிறது. அங்குதான் நீங்களும் இருப்பீங்க. இப்போது வரிசை கிரமமாகி முயற்சி செய்து நீங்க ஞானம் அடைகிறீங்க. கௌரவத்தோடு முழு தேர்ச்சி அடைகிறாங்களோ அவர்களைத்தான் முழுமையான ஞானக்கடல் ஆகிவிட்டதாக கூறப்படும். தந்தையும் ஞானக்கடல், நீங்களும் ஞானக்கடல் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா அவர் தனக்கு சமமாகவே சொல்றாரு குழந்தைங்களை. ஆமா, அவர் ஞான கடலா இருக்காரு. நீங்க அவருடைய குழந்தைகள் அப்படின்னா மாஸ்டர் ஞான கடல். ஏன்னா அவர் என்ன ஞானம் கொடுத்திருக்காரு? ஞான கடல் சொல்றோம். அவரை ஆத்மா ஞானத்தை கொடுத்திருக்காரு. பரமாத்மா நான் எப்படிப்பட்டவன், நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற அவருடைய அறிமுகத்தையும் கொடுத்திருக்காரு. ஆத்மா பரமாத்மா கூடவே இன்னொரு ஞானத்தையும் கொடுத்திருக்காரு. டிராமா, இந்த முழு உலகத்தின் நாடக சக்கரம் முதல் இடைக்கடை இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. இத 3 தான் ஞானம்னு சொல்லுவோம். இந்த 3 விதமான ஞானம் அவருக்குள்ள எப்பவுமே இயல்பாவே அந்த ஆத்மாவுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்குது. அதத்தான் நமக்கு அப்பா புரிய வைக்கிறார். இதுதான் ஞானத்தின் விஷயம். இந்த ஞான கடல்
ஞான கடல் வந்து உங்களுக்கு வந்து தங்களுக்கு சமமா அவருக்கு சமமா நம்மளை மாத்துறாரு. அதனால நீங்களும் மாஸ்டர் ஞான கடலா மாறிடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த ஞானத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வைக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க சொர்க்கத்துக்கே தகுதி ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஞானத்தின் அடிப்படையில தான் அப்படின்ட்டு சொல்றாரு. எது பொய்யான கருத்து அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆத்மாவில சிறியது பெரியதுங்கிறதெல்லாம் இல்ல, பரமபிதாவும் பெரியதாக இல்ல, ஆயிரக்கணக்கான சூரியனை விட அதிகமாக பிரகாசிப்பவர் என சொல்றதெல்லாம் பொய்யானது. புத்தியில எந்த ரூபத்தோடு நினைவு செய்கிறீங்களோ அது சாட்சாத்காரமாக தென்படுது. இதை புரிந்து கொள்ளணும். ஆத்மாவின் சாட்சாத்காரம் அல்லது பரமாத்மாவின் சாட்சாத்காரம் இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. தந்தை இதை புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மாவும் புள்ளியாதான் இருக்கு, பரமாத்மாவும் புள்ளியாதான் இருக்கு. சைஸ்ல எல்லாம் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்றத சொல்லிட்டு, மனிதர்கள் 1000 கோடி சூரிய பிரகாசமா இருப்பாரு பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க புத்தியில அப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க, 1000 கோடி சூரிய பிரகாசமா இருப்பாரு பரமாத்மா அப்படிங்கிற அந்த புத்தியில அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்பாவை நினைக்கிறதுனால அந்த பாவனையினால அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி சாட்சாத்காரம் எல்லாம் கிடைக்குது. அதனாலதான் மனிதர்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையான விஷயம் அது கிடையாது. பரமாத்மாவும் நம்மளை போல ஒரு ஆத்மாவா இருக்காரு அப்படிங்கறத சொல்லி வைக்கிறேன். நெக்ஸ்ட், முதலில் எது வர வேண்டும் பிறகு யார் வர வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, நான் தான் தூய்மையாக்கக்கூடியவன், ஞான கடலாக இருக்கிறேன். சமயப்படி வந்து அனைவருக்கும் சத்கதி தர்றேன். அனைவரையும் விட அதிகமாக பக்தி நீங்க தான் செஞ்சீங்க. பிறகு தந்தை உங்களுக்கு தான் படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. ரக்ஷா பந்தனுக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி வருது, பிறகு தசரா நடக்குது. பொதுவாக தசராவிற்கு முன்பாக கிருஷ்ணர் வர முடியாது. தசரா முதலில் வர வேண்டும், பிறகு கிருஷ்ணர் வர வேண்டும். இந்த கணக்கையும் நீங்கள் தான் சொல்றீங்க. முதலில் நீங்களும் எதுவும் புரியாதவரா இருந்தீங்க. இப்போது தந்தை எவ்வளவு புரிந்து கொண்டவராக புத்திசாலியா ஆக்கியிருக்காரு. ஆசிரியர் புத்திசாலியாக ஆக்குவார் தானே அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க புத்திசாலியா ஆகணும். முதல்ல தசரா கொண்டாடணும், அப்புறமேல தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தசரா ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, தசராங்கிற பண்டிகை வந்து 10 தலை ராவணனை வதம் செய்த நடக்கக்கூடிய விஷயம் தசரா பண்டிகை கொண்டாடுறது. அப்பதான் அந்த ராவணனை, தசமுக ராவணனை எரிப்பாங்கன்னு நேத்து பார்த்தோம் இல்லையா, ரூபம் எரிப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்பதான் ராமன் வந்து ராவணனை வதம் செய்ததா காமிச்சிருக்காங்க. அதத்தான் விஜயதசமி நம்ம ஒரு பக்கம் கொண்டாடுவாங்க. அதான் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்துல பிறவி எடுப்பாரு. கிருஷ்ண ஜெயந்தி அப்புறம் தான் கொண்டாடணும். ஆனா பக்தியில என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, முதலே கிருஷ்ண ஜெயந்தி வந்துருது, அப்புறமேல் தசரா கொண்டாடுறாங்க. இதுன்னு தப்பா இருக்குது. இந்த விஷயத்த கூட நீங்க சொல்லி ஞானத்தை புரிய வைக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. முதல்ல 10 தலை ராவணனை 10 விகாரங்களையும், ஆண் கிட்ட 5 விகாரமும் பெண்ணு கிட்ட இருக்க 5 விகாரத்தையும் முதல்ல வதம் செஞ்சு முதல்ல ராவணனை முதல்ல முடிக்கணும். அவனை முதல்ல அழிக்கணும். அழிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட முடியும். ஏன்னா கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சத்தியுகம் சாப்பிடுறது. அப்ப இந்த விஷயத்த நல்லா புரியும். நீங்க இப்ப புத்திசாலி ஆகுறீங்க இல்லையா, ஞான கடல் வந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கறாரு இல்லையா, ஆசிரியர் இல்லையா தந்தை வந்து, அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட், தந்தையை புரிந்து கொள்வது என்றால் என்ன என்று பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, எல்லைக்குட்பட்ட தந்தை ஒவ்வொரு பிறவிலும் புதியதாக கிடைக்கிறார். இந்த எல்லையற்ற தந்தை ஒரு முறையே வந்து 21 பிறவிக்கான பிராப்தியை தர்றாரு. இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லையற்ற பிராப்தியை அடைகிறீங்க. ஆயுட்காலமும் அதிகமாகி விடுது. 21 பிறவியும் ஒரு தந்தை என்பதில்லை. உங்களுடைய ஆயுள் அதிகமாகி விடும். நீங்கள் ஒரு பொழுதும் துக்கத்தை பார்க்க மாட்டீங்க. கடைசியில உங்களது புத்தியில இந்த ஞானம் இருக்கும். தந்தையை நினைவு செய்யணும் மற்றும் பிராப்தியை அடையணும், அவ்வளவுதான். குழந்தை பிறந்து விட்டது மற்றும் வாரிசாகிவிட்டது. தந்தையை புரிந்து கொள்வது எனில் தந்தை மற்றும் பிராப்தியை நினைவு செய்வது, தூய்மையாக வேண்டும், அவ்வளவுதான். தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும். தந்தை மற்றும் பிராப்தி எவ்வளவு சுலபமானது. லட்சியம் குறிக்கோளும் எதிரில இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அப்பா சிம்பிளா சொல்லுவாரு, அப்பா மற்றும் ஆஸ்தி.
ஒண்ணு மன்மனாபவ, இன்னொன்னு மத்தியாஜீபவ. மன்மனாபவனா என்ன? மனதார தந்தையை நினைவு செய்யறது மன்மனாபவ. ஆஸ்தியை நினைக்கிறது மத்தியாஜீபவ. இப்படி தந்தை நினைவு செய்யறதுனால உங்களுக்கு 21 பிறவிகளின் ஆஸ்தி கிடைக்குது. இது எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறேன் அப்படின்றத சொல்றாரு. நீங்க வெறும் தூய்மையாகணும், குணங்களை தாரணை செய்யணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம் தானே அப்படிங்கறத சொல்றாரு. கடைசியில் வருவோருக்கு ஏன் மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போது உண்மை தூய்மையான உலகம் படைக்கப்படுது. இப்போது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடை போகுது. யார் அதிக பிறவிகள் எடுத்தார்களோ அவர்கள் மிகவும் நல்ல முறையில புரிந்து கொள்ளுவாங்க. கடைசியில் வருவோருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படாது. ஏன்னா பக்தி குறைவாக செய்வாங்க. பக்திக்கான பலன் தருவதற்காக தந்தை வர்றாரு. யார் பக்தி அதிகமாக செய்தார்கள் என்பதையும் இப்போது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. முதல் நம்பரில் நீங்கள் தான் வந்தீங்க. நீங்கள் தான் முறையான பக்தி செஞ்சீங்க. நீங்களே தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் அதிகமாக பக்தி செய்தோமா அல்லது இவர்கள் செய்தார்களா? அவசியம் அதிகமாக பக்தியும் செய்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதான் நீங்க தான் முறைப்படி பக்தி செஞ்சிருக்கீங்க 63 பிறவியா அப்படின்றத சொல்றாரு. 63 பிறவிகளா பக்தி செய்ததின் பலன் தான் உங்களுக்கு நான் ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு இல்லையா? பக்தியின் பலன் ஞானம் மட்டுமே. அப்படின்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்குதுன்னா இப்ப நீங்க தானே அதிகமான பக்தி செய்திருக்கீங்க அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது இல்லையா உங்களால அப்படிங்கிறாரு. ஏன்னா ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப நம்ம ஈஸியா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், நம்மளும் 63 பிறவியா பக்தி ஒழுங்கா செஞ்சிருக்கோம் அப்படின்னு. மற்றவர்களுக்கு ஞானம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த அளவுக்கு 63 பிறவி பக்தி செய்யல, அவங்க குறைந்த பிறவிதான் இருக்கிறாங்க, குறைந்த பிறவிதான் ஜென்மம் எடுத்திருக்காங்க. அதனால அந்த பக்தியின் பலன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா நீங்க அப்படின்றத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், எது எல்லையற்ற வைராகியம் உடையவர் ஆகுவதற்கான விதின்னு சொல்லி பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, போக போக ஒருவேளை வைராகியம் துண்டித்து விடுகிறது என்றால் அதற்கான முக்கிய காரணம் தேக உணர்வாகும். எதுவரை தேக உணர்வின் மீது வைராகியம் இல்லையோ அதுவரை எந்த ஒரு விஷயத்தின் மீதுள்ள வைராகியமும் சதா காலமும் இருக்க முடியாது. சம்பந்தத்தின் மீது வைராக்கியம் இது ஒன்று பெரிய விஷயம் அல்ல. உலகத்தில் கூட சிலருக்கு இந்த வைராக்கியம் வந்து விடுது. ஆனால் இங்கே தேக உணர்வுடைய விதவிதமான ரூபங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றை அறிந்து தேக உணர்வை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்யணும். இது எல்லையற்ற வைராக்கியம் உடையவர் ஆகுவதற்கான விதி அப்படிங்கிறாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாத்தின் மீதும் வைராகியம் வருது, வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வைராகியம் காணாம போயிடுது. இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துடுது, அலட்சியம் வந்துடுது இல்லையா? அப்பதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களுக்குள்ள வைராகியத்தை கொண்டுட்டு வரணுமோ இந்த தேக உணர்வின் மீது வைராகியம் வரணும் உங்களுக்கு. இந்த உலகத்துல கூட சன்னியாசிகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் வைராகியம் வந்துருது இல்லையா? உறவுகள் மீதுதான் வைராகியம் வந்துருது, அவங்களாம் விட்டுட்டே போயிடுறாங்க, வீடு வாசல திறந்து போயிடுறாங்க இல்லையா? அது போல இந்த சம்பந்தத்தின் மீது வைராகியம் வர்றதெல்லாம் ஈஸியான விஷயமா இருக்குது. இந்த தேகத்தின் மீதே உங்களுக்கு வைராகியம் வரணும், தேகத்தின் உணர்வு மீது வைராகியம் வரணும் அப்படிங்கிறது சொல்ற. தேகத்தின் உணர்வு என்னென்னது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் தான் தேகத்தின் உணர்வு. இதன் மீது உங்களுக்கு வைராகியம் வரணும் அப்படிங்கிறத சொல்றாரு. தேகமே நான் இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கும் போதுதான் ஆத்ம உணர்வுக்கு நீங்க வருவீங்க. ஏன்னா இங்க உண்மையான நீங்க யாரா இருக்கீங்க? ஆத்மாவா இருக்கீங்க அப்படிங்கிற இந்த ஆத்மா அபிமானி ஸ்திதியை கொண்டுட்டு வாங்க. இதுதான் உண்மையான வைராகியம் அப்படின்றத சொல்றாரு. இதைத்தான் நான் எப்பவுமே சிம்பிளா ஒண்ணு சொல்லுவேன். தேக உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை உங்களை சர்வ சக்திவானா இருந்து எதிர்ப்பான். அதே நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா மாயை உங்களுக்கு முன்னாடி வெறும் பேப்பர் டைகர் தான், காகித புலியா எழுதுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அப்ப சொல்றாரு. இந்த தேக உணர்வின் மீது வைராகியம் வரதான் உண்மையான வைராகியம் அப்படின்னு சொல்றாரு அப்பா. எந்த கால்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இருந்தால் கருமையான மேகங்கள் போன்ற விஷயம் கூட மாற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு கேக்குறாங்க பாபா. சங்கல்பம்ங்கிற கால்கள் உறுதியாக இருக்கணும். அதனால கருமையான மேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றம் அடைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா. சங்கல்பம் அதான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, புத்திங்கிற காலுன்னு சொல்லுவார் அப்பா. சங்கல்பத்தை காலுன்னு சொல்றாரு.
சங்கல்பங்கிற காலு உறுதியா இருக்கணும். அப்பதான் கருமேகங்கள் இல்லாம போயிடும் அப்படின்றது சொல்றாரு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, டிட்டர்மினேஷன் பிரிங்ஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுதித்தன்மை வெற்றியை உண்டாக்கும். சங்கல்பத்துல முதல்ல உறுதித்தன்மை வேணும் முதல்ல நமக்கு. அதான் சங்கல்பத்தின் கால் அப்படின்னு சொல்றாரு அப்பா. இன்னும் நான் ஆத்மாங்கிற அந்த உணர்வு உறுதியா இருக்கணும். அப்பதான் இந்த மாயா ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகளா இருக்கு இல்லையா, அது கருமேகங்கள் மாதிரி நம்மள சூழ்ந்து வருது இல்லையா, அதுதான் அந்த கருமேகங்கள் மாதிரி நம்ம சூழ்ந்து வரப்போது நீங்க ஆத்மாங்கிற அந்த ஒளி இருக்கும் போது அந்த கருப்பா இருக்கிறத ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இப்ப ஒரு இருட்டை அழிக்கணும்னா அங்க என்ன செய்யணும், இருட்டெல்லாம் அழிக்க முடியாது யாராலையும். அங்க ஒரு தீபத்தை மட்டும் ஏத்துங்க, அங்க வெளிச்சம் தன்னால பரவும் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா. அது போல இந்த கருமேகங்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் நீங்க ஆத்மா அப்படிங்கிற உணர்வை மட்டும் எழுப்புங்க, அந்த கருமேகங்கள் உங்களை சூழாது அப்படின்றது சொல்றாரு அப்பா. அதத்தான் சுயமரியாதைன்னு சொல்லுவார். நீங்க எப்பவுமே உங்களுடைய சுயமரியாதைங்கிற லைட்டை மட்டும் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்றோம் இல்லையா, இப்போ ஒரு லைட்டு போனோம்னா சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லையா, இருட்டா இருக்கும் ஒரு ரூமு, அங்க ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணணும், லைட் எரிஞ்சதுன்னா அந்த இருள் விளக்கும் இல்லையா. அதத்தான் அந்த உதாரணத்துக்கு தான் அப்பா அப்படி சொல்றாரு. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி பாபா.